friends, welcome to our Group 1 TNPSC Aspirant channel. 2012 இருந்து 2025 கேட்கப்பட்ட GS கொஷின் மேக்ஸ் கொஷின் இல்லாமல் PYQ டெய்லி பெயின் அனாலிசிஸ் பண்ணலாம். வாங்க பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேக்ஸ் என அறியப்பட்டது. ஆப்ஷன் சி நீதி கட்சி. இந்த நீதி கட்சி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நீதி கட்சி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1916 நவம்பர் 20 யார் தொடங்கியிருப்பாங்கன்னா சி நடேச முதலியார், சர் பி டி தியாகராயர், TM நாயர். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆட்சி காலம் 1920 1937 வரை. அடுத்தது தமிழ்நாடு உழைப்பாளிகள் கட்சி. இந்த கட்சி 1951 தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கியிருப்பாங்கன்னா SS ராமசாமி படையாச்சியார் தொடங்கியிருப்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நேதாஜி தொடங்கியிருப்பாரு. எப்போனா 1939. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கட் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருப்பாங்க 1920 அக்டோபர் 17. அடுத்த கொஸ்டின் போகலாம். வன மகோத்சவம் என்பது மரங்களை பாதுகாத்தல். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ மெலிக்னன்ட் கட்டி. ஃபர்ஸ்ட் மெட்டாஸ்டாசிஸ் என்னன்னு பார்க்கலாம். புற்றுநோய் செல் உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பகுதிக்கு பரவக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைக்கு பேர் தான் இந்த மெட்டாஸ்டாசிஸ். மேலிக்னட் கட்டினா வீரியமிக்க கட்டி. இதுதான் உண்மையான புற்றுநோய் செல். இந்த செல் என்ன பண்ணணும்னா உடம்புல மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு மற்ற திசுக்களுக்கும் போய் அந்த திசுக்களும் அளிக்கும் தன்மை இந்த கட்டிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பரவுனா ரத்தம் அல்லது நிணநீர் மூலமாக உடலில் தூரமாக இருக்கக்கூடிய உறுப்பான மூளை இல்லைன்னா கல்லீரல் இல்லைன்னா நுரையீரல் இந்த மாதிரி உறுப்புகளுக்கு பரவி அந்த இடத்துல புது கட்டியை உண்டு பண்ணும். அடுத்த ஆப்ஷன் தீங்கட்டு அல்லது மெலிக்னன்ட் வகை அல்லாத கட்டி. இந்த கட்டியால் உயிருக்கு பெரிய அளவில் ஆபத்துலாம் கிடையாது. இதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கட்டி இன்னொரு பகுதிக்கும் பரவாது. அடுத்தது மகுட கலலை கட்டி. மகுட கலலை கட்டி தாவரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வகை கட்டி இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ATP தொழிற்சாலை எனப்படுவது. ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா தான் ஆன்சர். இது என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஆற்றலாக மாற்றும். அதாவது ATPயை மாற்றும், அடினோசைன் ட்ரை பாஸ்பேட்டாக மாற்றும். இது நாணய வடிவில் சேமித்து வைக்கும் இந்த ஆற்றலை. அடுத்த ஆப்ஷன் லைசோசோம். இது செல்லின் தற்கொலை பைகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதுக்கு சக்தி வாய்ந்த செரிமான நொதி இருக்குது. இந்த நொதி என்ன பண்ணுன்னா செல்லுக்குள்ளே நுழையும் கிருமி இல்லைன்னா பழுதடைந்த பழைய உறுப்பை செரிச்சு அழிச்சிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த நொதி இது. அடுத்த ஆப்ஷன் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல்னா செல் பகுப்புன்னு சொல்கிறோம். இது விலங்கு செல்லில் மட்டும்தான் காணப்படும். அடுத்தது பசுங்கணிகம். பசுங்கணிகம் இது தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும். இது ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பச்சையம் நிறுவி நடுவில் மெக்னீஷியம் அப்படின்ற உலோகம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. ஆப்ஷன் பி வைரஸ். இந்த வைரஸ் உயிருள்ள பண்புகள் எப்படி பெறும்னு பார்த்தீங்கன்னா மனிதன், விலங்கு, தாவரம் இதுக்குள்ளெல்லாம் இந்த செல் நுழையும் போது உயிருள்ளவை போல மாறிக்கும். தங்களையும் வேகமாக தங்களை பெருக்கிக் கொள்ளும் இந்த வைரஸ்கள். இதே உயிரற்றவைகளில் தூசியோட தூசியாக கல்லோட கல்லா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துடும். இந்த வைரஸ்க்கு DNA RNA போன்ற மரபணு பொருட்கள் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய் கொஞ்சம் குளறிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் புரோட்டோசோவா, பாக்டீரியா, பூஞ்சை. இது மூணுமே உயிருள்ள நுண்ணுயிர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. டேக்ஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. ஆப்ஷன் டி 94 தான் ஆன்சர். அப்போது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 24. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம். ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம். இந்த ஆக்சாலிக் அமிலம் தக்காரியில் காணப்படுது. இந்த அமிலம் மரசாமான சுத்தப்படுத்தவும் அதை பளபளக்க வைக்கவும் யூஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏ நைட்ரிக் அமிலம் பற்றி பார்க்கலாம். விவசாயத்துக்கு பயன்படும் அமோனியம் நைட்ரேட்டு அந்த உரத்தை தயாரிக்க இந்த நைட்ரிக் அமிலம் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் TNT மற்றும் நைட்ரோகிளிசரின் இந்த மாதிரி வெடிப்பொருளை தயாரிக்கவும் யூஸ் ஆகுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா நீற்று சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். இது சலவை தூள் தயாரிப்பில் யூஸ் ஆகுது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா அல்லது எரி சோடான்னு சொல்லலாம். இது சோப்பு இல்லைன்னா துணி சோப்பு இதை யூஸ் பண்ணுறோம். சோப்பு அல்லது துணி சோப்பு தயாரிப்பில் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாக்க பயன்படும் வாயு இயற்கை வாயு. அப்போது உற்பத்தி வாயுன்னு என்னன்னு பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவை தான் இந்த உற்பத்தி வாயு. இது தொழிற்சாலையில் இரும்புகளை உருக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்ப எரிபொருளாக இந்த உற்பத்தி வாயு இருக்குது. அடுத்தது நிலக்கரி வாயு. நிலக்கரி வாயு பார்த்திங்கன்னா நிலக்கரி சுத்திகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வாயு தான் நம்ம நிலக்கரி வாயுன்னு சொல்கிறோம். அடுத்தது பயோகேஸ் உயிரி வாயு. உயிரி வாயு மாட்டு சாணத்திலிருந்து அதோட கழிவுலேருந்து பெறப்படக்கூடிய வாயு. இது கோபர் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வீடுகளில் சமையல் எரிபொருளுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுத்தத்தின் SI அலகு பாஸ்கல். ஜூலுக்கு பார்த்தீங்கன்னா இது வேலை இல்லைனா ஆற்றல் இல்லைனா வெப்ப ஆற்றலோடைய SI அலகுன்னு சொல்லலாம். அடுத்தது வாட் திறனுடைய SI அலகு. இது நியூட்டன் பார்த்தீங்கன்னா விசை அல்லது எடையுடைய SI அலகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.